அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஆனி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இந்த மூன்றில் ஒரு பொருளை வாங்கி 10 நிமிடங்கள் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்து பாருங்கள். பணம் வீடு தேடி ஓடோடி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை வாங்குவது நல்ல பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் இந்த பொருட்களை வாங்குவது அந்த மாதம் முழுவதுமே அதிரடியான பணவரவை ஏற்படுத்தும். அதிலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பொருட்கள் எளிமையாக கிடைக்கக்கூடியது. சோ நாளைய தினம் இந்த 3 பொருட்களில் குறைந்தபட்சம் ஒரு பொருளையாவது வாங்கி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்க, நம்ம வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் என்ன, அதை எந்த நேரத்தில் வாங்குவது மிகவும் விசேஷம்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமி தாயார் சுக்கிர பகவானுக்கு உரியது. இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை வாங்க போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இதை நீங்க செய்ய வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய வேறு நபர்கள் கிட்ட சொல்லி செய்ய சொல்லுங்க. அசைவம் சாப்பிட்டதற்கு பிறகு இந்த பொருளை நாளைய தினம் நம்ம வாங்கி பூஜை அறையில வைக்க கூடாதுங்க. தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுக்கு உரிய கிழமை வெள்ளி, உகந்த நேரம் சுக்கிரஹோரை நேரம். வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை நீங்க பூஜை அறையில் வைக்கணும். இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை எந்த டைம்ல வேணாலும் நாளைய தினம் நீங்க வாங்கலாம். பூஜை அறையில் வைக்கக்கூடிய நேரம் தாங்க சுக்கிரஹோரை நேரமாக இருப்பது விசேஷம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த டைமிங்ஸை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் பூஜை அறையில் இந்த பொருட்களை வைக்கலாம். நம்ம பார்க்க போகும் முதலாவதான பொருள் கல்லுப்பு. மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள். ஜலமாணிக்கம், பூமி கர்ப்பம், சமுத்திர ஸ்வர்ணம்னு இந்த கல்லுப்பிற்கு சாஸ்திரத்துல நிறைய பெயர்கள் உண்டு. வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பை வாங்குவது மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு அழைச்சிட்டு வருவதற்கு சமம். வாங்கிய கல்லுப்பு பாக்கெட்டை நீங்க பிரிக்காமலும் பூஜை அறையில் வைக்கலாம், அல்லது ஒரு சின்ன கிண்ணத்துல வச்சு கூட நீங்க வைக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு சின்ன கிண்ணத்துல கல்லுப்பை நிரப்பி அதுல 1 ரூபாய் நாணயத்தை வச்சு பூஜை அறையில் 10 நிமிஷம் நீங்க வைங்க. பிறகு அந்த நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வாலெட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. கல்லுப்பை நீங்க கிச்சன்ல, ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிடலாம். இரண்டாவது முக்கியமான பொருள் மாதுளம் பழம். ஒரே ஒரு மாதுளம் பழம் இருந்தால் கூட போதும். அதனுடைய முத்துக்களை எடுத்து அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவிற்கு தேன் கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படம் அல்லது வராகியம்மன் இருந்தால் அவங்களுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்திற்கு முன்பாக தேன் கலந்த இந்த மாதுளம் பழத்தை நைவேத்தியம் செய்யுங்க. விளக்கேத்தணும்னு நினைக்கிறவங்க நீங்க விளக்கேத்திட்டும் வைக்கலாம், அல்லது டைரக்டா நீங்க வச்சாலே போதும். விளக்கேத்தணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. விளக்கை குளிர வைத்ததற்கு பிறகு இந்த தேன் கலந்த மாதுளம் பழத்தை பிரசாதமாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க எடுத்துக்கலாம். மாதுளம் பழத்திற்கு நிறைய தாந்திரிக குணங்கள் உண்டு. மகாலட்சுமி தாயாருக்கும் வராகி அன்னைக்கும் மிகவுமே பிடித்தமான பழம். மூன்றாவது மிக மிக முக்கியமான பொருள் வெள்ளை மொச்சை கொட்டை. சுக்கிர பகவானுக்கு உரிய தானியம். ஒரு கைப்பிடி அளவிற்கு இந்த வெள்ளை மொச்சை கொட்டை வாங்கினால் கூட போதும். இதை ஒரு சின்ன தட்டு அல்லது கிண்ணத்துல வச்சு பூஜை அறையில வைங்க. இதை நீங்க சுண்டல் போல வேக வைத்து தாளித்தும் வைக்கலாம், அல்லது டைரக்டா பச்சையாக கூட நீங்க வைக்கலாம். 10 நிமிடத்திற்கு பிறகு நீங்க கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிருங்க. வெள்ளை மொச்சை கிடைக்காதவங்க பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மொச்சை கொட்டையை கூட நீங்க வாங்கிக்கலாம். இப்ப நம்ம பார்த்த இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும். வாய்ப்பு இருக்கிறவங்க 3 பொருளையும் நீங்க வாங்கி வைக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ், அதிர்ஷ்ட
மாயாஜால ஆமை. இந்த ஆமையை வாங்கி வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் நீங்க வைக்கலாம். அந்த இடமே பாசிட்டிவிட்டியாக மாறும். அங்க இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், நெகட்டிவ் எனர்ஜி முற்றிலுமாக நீங்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் உடையது. இந்த ஆமையனுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் 3 எந்திரங்கள் தெரியும். ஸ்ரீ குபேர யந்திரம், ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர எந்திரம். தினமும் வெறும் 2 நிமிஷம் இந்த எந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் எனக்கு வாழ்க்கையில ஒரு நாள் கூட அதிர்ஷ்டமே இருந்தது கிடையாது, ஒரு நாள் கூட லக் ஃபேவர் ஆனது இல்லைன்னு சொல்றவங்க இந்த கண்ணாடியில் தெரியும் எந்திரங்களை தினமும் 2 நிமிஷம் நீங்க பார்த்துட்டு வாங்க. மிக பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இதை தாண்டி நீங்கள் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த ஆமையை வீட்டில்னு மட்டும் கிடையாதுங்க, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்திலும் நீங்க வைக்கலாம். உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் அபாரமான முன்னேற்றம் ஏற்படும். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது அதிரடியான பணவரவையும் முக வசியத்தையும் தரக்கூடிய லக்ஷ்மி சங்குமாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த லக்ஷ்மி சங்குகளாலான மாலையை நாம் கழுத்தில் அணியும் போது நம்முடைய உடலிற்கும் மனதிற்கும் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். தினம் தினம் ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய முகத்திற்கு நல்ல வசியம் ஏற்படும், முக வசீகரம் உண்டாகும். எந்த இடத்திற்கு சென்று உதவிகள் கேட்டாலும் அது உடனடியாக கிடைக்கும். தூங்கும் நேரம், குளிக்கும் நேரத்துல மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே அணியலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த சங்கு மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில, ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும், உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் கூட அது உடனே முடியாமல் நிறைய தடைகள் தடங்கல்களை ஏற்படுத்தும். வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் வாழ்க்கை ஒரே நிலையில இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தும் நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும், நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.